படம் ரொம்ப நல்லா கிரிப்பாவே போகுது. தம்பி நல்லா பண்ணிருக்கே. நீங்க ரிலீஸ் பண்ண படங்களே இதான் சூப்பர் ஹிட். கவலை விடுங்க. பாட்டுலாம் எப்படி? பிரமாதம். ஃபைட் எப்படி? ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் சூப்பர் ஹிட். அப்ப சில்வர் ஜூப்ளி ஓடுன்னு சொல்லுங்க. ஜூபிலியா? அதுக்கு மேலேயே ஓடும். என் தியேட்டர் ஷேர் மட்டும் 5 லட்சம் தாரேன். உங்க பழைய லாஸ் எல்லாம் இந்த ஒரு படத்தை சரி கட்டி போடலாம். அந்த 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 கடவுளே கடவுளே ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாமா? அப்பா போயிடுச்சு. பாம்பு போயிடுச்சு. நீ என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? ஏதோ எக்ஸிபிஷன் பார்த்த மாதிரி ஊரெல்லாம் டமா அடிச்சிட்டு இருக்க. ஏதோ பார்த்துட்டு கவனம் போக வேண்டியது தானே. பொண்ணு நானே சும்மா இருக்கேன். ஓ, நீங்க சும்மா இருந்தா நாங்களும் சும்மா இருக்கணுமா? கடவுளே கடவுளே கடவுளே. ஏன் சத்தம் போடுற? நீ என்ன பார்த்துட்டல? முழுசா பார்த்துட்டீங்க. முழுசா பார்த்துட்டல? தம்மா துடுத்துவே கிடையாதுங்க. சத்தம் போடாதயா. அப்ப நீ தான் என் புருஷன். என்னது? நீ தான் என்ன கட்டிக்கணும். போதும் வாழ பாலச்சந்திரகாரிக்கு போவோம். கடவுளே கடவுளே சீன்மா, இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். சோப்பலங்கி நேரமாச்சுல்ல, காகித மாலைகள் பார்ப்போம். என்னங்க இது? இப்படி குடிச்சா உடம்பு என்னத்துக்காகும்? ஒண்ணும் பண்ணாது ரோஜா. விதி நல்லா இருந்தா விஸ்கி என்ன பண்ணும், பிராண்டி என்ன பண்ணும்? ஏங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீ எது கேட்டு நான் இல்லைன்னு இருக்கேன். கேளு. அவங்க பேர்ல ஒரு தியேட்டர் கட்டியிருக்கீங்க, மல்லிகான்னு. என் பேர்ல ஒரு தியேட்டர் கட்டக்கூடாதா? ரோஜா அண்ணா, பப்ளிக் அதெல்லாம் பண்ண முடியாதுமா. ஏன்? இதுவும் பூ பேர் தானே. பூதான் சின்ன வீட்டு பேரை தியேட்டருக்கு வச்சுட்டான்னு. சின்ன தியேட்டரா கட்டுங்க. சின்ன தியேட்டருக்கு சின்ன வீட்டு பேர் வச்சா எந்த ராஸ்கல் என்ன சொல்றது? ராஸ்கல என் பசங்க தான். வயசு வந்து பசங்க இருக்காங்களே, அவங்க ஒத்துக்கணுங்களா? எப்ப எதை கேட்டாலும் இதையே சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. இந்த பாரு ரோஜா, நீ அழாத. நான் வந்து 2 சின்ன தியேட்டரா கட்டிடுறேன். காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கட்டுமே. ஒரு தியேட்டருக்கு பேரு ரோபோ, இன்னொரு தியேட்டருக்கு பேரு ஜானி. இப்ப படி முதல் எழுத்த மேலிருந்து கீழ். என்ன? ரோஜா. ஒரு ராஸ்கல் வாயை திறந்து பேச முடியாது. என்ன இருந்தாலும் ரோஜா மாதிரி அழகாகுமா மல்லிகை? மரமண்டை மரமண்டை. எலெக்ஷன்ல நிக்க போறேன். நம்ம கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது. அப்புறம் நான் வச்சதுதானே சட்டம். நானு சொல்லாதீங்க, நாம வச்சதே சட்டம்னு சொல்லுங்க. நாம இல்ல, நீ வச்சதுதான் சட்டம். போதுமா? மரமண்டை மரமண்டை. குளிப்பாட்டுறான் குளிப்பாட்டுறான். நீங்க ஆட்சிக்கு வரபடி வாங்க. எத்தனை நாளைக்கு வாடகை வீட்லயே இருக்கிறது? அந்த மந்தவெளி வீட்டை எப்ப எழுதி வைக்க போறீங்க? மந்தவெளி வீடா? மொத்த மந்தவெளி உனக்கு தான் எழுதி வைக்க போறேன். ஆட்சி கைக்கு வரட்டும். காருன்னா இதாங்க காரு. எப்படி? இத பாருங்க, இப்பவே சொல்லிட்டேன், அந்த ரோஜா சரிக்கு இந்த வண்டியை தொடக்கூடாது. மரமண்டை மரமண்டை. இந்த கார்ல உட்காரத்துக்கு ஒரு அருகதை வேண்டாமா? புதுசா கார் வந்திருக்கு, சந்தோஷமா இரு. வா. என்னல இது? டாடா எஸ்டேட் காரு. நீ மப்சரு ஊரா காரை பத்திலாம் உனக்கு என்ன தெரியும்? மெட்ராஸ் எடுத்துக்கினா 7-8 பார்ட்டிங்கிட்ட தான் இந்த மாதிரி காரெல்லாம் இருக்கும். கார்லயே இது சூப்பர் ஸ்டார். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? குடிச்சிட்டு கோயிலுக்கு போனீங்களா இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து குடிச்சீங்களா? ஏதாவது உளராத. வாசனை அடிக்குதே. இது நேத்து குடிச்சது. இந்த மாதிரி நீ கார் நம்பர் நோட் பண்ணியா? உன் ஃபேவரட் நம்பர் 2225. அது இருக்கட்டும். அந்த ரோஜா வீட்டுக்கு தானே போயிட்டு வரீங்க? மரமண்டை மரமண்டை. ஏதாவது உளராத நீ. அந்த சிறுக்கிக்கு போன் போட்டு கேக்குறேன். இந்த பாரு, நான் சொன்னதை கேட்கணும். மல்லிகை மல்லிகை தான். வாசனைல மல்லிகை மாதிரி ஆகுமா ரோஜா? ரோஜா என்ன ரோஜா?
உங்க வாயால ரோஜான்னு சொல்லக்கூடாது, பின்ன என்ன சொல்லணுங்க? எருக்கம்பூ. சரி, எருக்கம்பூ போதுமா? எருக்கம்பூ. பார்த்து வா மரமண்ட. நீங்க பாத்து போங்க. அப்பா, என்னடா? ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4 நாள் வெளியூர் போறேன். ஒரு 1000 ரூபா பணம் வேணும் செலவுக்கு. 1000 ரூபாயா? இந்த சித்தி வரா கேட்டுக்க. 1000 ரூபாயா? அதெல்லாம் தர முடியாது. அதுவும் சரிதான். ஏன்டா காசை கரியாக்குற? அப்பா, அவன் சம்பாரிச்சானா அவனுக்கு தெரியும். தியேட்டர்ல போய் உட்காரு, யாரு எதிர திருறா எங்க திருறான்னு பாரு. அப்பா என்னப்பா? என்னப்பா சித்தி சொல்றது சரிதானே? நேரா தியேட்டருக்கு போ, அங்க யாரு பிளாக்ல டிக்கெட் வைக்கிறா நமக்கு கமிஷன் கொடுக்காம அப்படின்னு போய் பாரு. ஏதாவது உபகாரமா பண்ணுடா. நான் ஒண்ணு பண்றேனே, நானே நம்ம தியேட்டர் முன்னால நின்னு பிளாக்ல டிக்கெட் விக்கிறேன், உங்க மானம் போற மாதிரி. என்ன சொல்றான் பாத்தீங்களா உங்க தோர? ஆமா, நீங்க எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறதுனா எனக்கு அதான் ஒரே வழி. டேய், சித்தி எதிர்த்தா பேசுற, பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல். என் வயித்துல பிறந்தவன் இப்படி எல்லாம் பேசுவானா? அவனும் பேசுறான். எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ல மண்டைங்க, மர மண்டைங்க. அம்மா அம்மா அம்மா, மம்மி மம்மி. என்னடா என்ன வேணுங்கிற மனவாளா? அம்மா, என்கிட்ட இருந்து பைக் பழசா போச்சு. நீ தான் அப்பாட்ட சொல்லி எப்படியாவது ஒரு மாருதி கார் சாங்ஷன் பண்ணணும். உங்க அப்பா நல்ல மூட்ல இருக்கும்போது பணம் கேட்டு வாங்கி தரேன். ஆமா, அவர் எப்ப நல்ல மூட்ல இருந்தாருப்பாமா. இந்த பாரு, சொன்னா கேட்கணும். என் ராசாத்தி இல்ல, மரபண்ட ஒட்டியானலாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் இப்போ. இந்த பாரு, மத்தியானம் நான் அங்க வரேன், அப்ப பேசிக்கலாம் விவரமா. பாத்தியா நான் தான் சொல்லிருக்கேன்ல, என்ன இருந்தாலும் ரோசா தான். மல்லிகை எல்லாம் முன்னாடி நிக்க முடியுமா? படம் எத்தனாவது ரீல் ஓடிக்கிட்டு இருக்கு? ஆபரேட்டர் கேட்டு சொல்லண்டா மரமண்ட. நீ எப்படா வந்த? இன்டர்வல்ல வந்தேன். மணவாளா, என்னடா பண்ண சொல்ற? என்ன அந்த எருக்கம்பூ வலையில விழுந்துட்டாரு, இப்ப மாட்டிக்கிட்டாரு. பெரிய எருக்கம்பூ. உங்ககிட்ட ரோஜாலாம் மல்லி மாதிரி வருமாங்கிறாரு, அவகிட்ட ரோஜா தான் மல்லி அதுகிட்ட வருமாங்கிறாரு. சினிமா டைலாக் பேசுறாருமா. அப்படியா சொன்னாரு? அந்த கருமத்தை என் காதால கேட்டேன். அட பாவி மனுஷா, அவரை வெட்டினா என்ன? நீ விதவை ஆயிடுவ. அட பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னண்டா. மரமண்ட அவருது. என்னடா சொல்ற? அந்த வார்த்தை அவருதுமா. இங்க மல்லிங்கிறாரு, அங்க ரோஜாங்கிறாரு. என்ன ரெட்டனாக்கு பாருமா அவருக்கு. 2 சம்சாரம்னாலே புருஷங்களுக்கு ரெட்டனாக்குதான். ஐயோ, நீயும் சினிமா டைலாக்காவே பேசுற. நம்ம அப்பா சரியில்லைம்மா, சரியில்லை. அதனால தானே எனக்கு அவர்கிட்ட ஒரு அதான் ஒரு பாசமே வர மாட்டேங்குது. தோர, நம்ம வீட்டாசிங்கெல்லாம் எங்க வீட்டுக்காருக்கு தெரிய வேணும்னுதான் உன்னை மொட்டை மாடிக்கு வர சொன்னேன். இல்லனா மட்டும் அப்பாவோட போஷ் தெரியாதாக்கும்? அப்பா புது கார் வாங்கிட்டாரமே, டாடா எஸ்டேட். ஆமாக்கா, எல்லாம் அந்த சித்தி மல்லிகாவோட துணதுணப்பா இருக்கும். சித்தி மல்லிகாவோ இல்ல சக்களத்தி ரோஜாவோ நீயே சொல்லுடா தோர. எங்க வீட்டுக்காரன் அவருக்கு மாப்பிள்ள தானே, ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது வாங்கி கொடுக்க கூடாத மாப்பிளைக்கு? மல்லிகா சித்தி விட்டுருவாளா அப்படி? அப்பாவுக்கு நான் கல்யாண செலவு கூட வைக்கல, லவ் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நம்ம அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நம்மள இப்படி அனாதையா விட்டு வச்சிருப்பாங்களா? இல்ல நான் தான் இப்படி வாடகை வீட்டுல இருப்பேனா? என்ன பண்றது, நீ நானும் மூத்த சம்சாரத்தோட பசங்க. bloody shit. வெள்ள தலகாட்ட முடியாத நம்ம மானம் தான் போகுது தங்கச்சி. எப்படி பேசுறான் பாத்தியா? மரமண்ட உன்னை தாலி கட்டாம வச்சிட்டு இருக்காரு. எங்க போனாலும் என்ன பார்த்து குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, கூடி பேசிக்கிறாங்க. நாக்க போட்டீங்களா போல இருக்கு. டேய், பேச்ச பார்த்தாத. ஒவ்வொரு கடையில என்னென்னமோ வாங்கி போட்டு ஏகப்பட்ட கடனை வச்சுட்டு எல்லாத்தையும் ராமலிங்கத்தோட மச்சினு சொல்றான். உண்டா இல்லையா சாரி இவனை? இதுல என்ன சந்தேகம்? நான் ராமலிங்கத்தோட மச்சினன் தானே. சிரிக்காத, எனக்கு கோவம் வரும். ஆமா, மோட்டார் சைக்கிள்ல போகும்போது மஞ்சள் கோட்டை தாண்டி இருக்கான். போலீஸ் இவனை பார்த்து ஃபைன் கட்டுன்னு இருக்கான். கட்ட வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு அங்கேயும் ராமலிங்கத்தோட மச்சினாங்கிறான். ராமலிங்கத்தோட மச்சின ஃபைன் கட்டலாமா? அது ராமலிங்கத்து அவமானம் இல்ல? சிரிக்காத மரமண்டா. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். நான் உன்னை வச்சிட்டு இருக்கேனா இல்ல இவனை வச்சிட்டு இருக்கேனா? 2 பேரும் தான். சம்சாரமா என் தங்கச்சிய, மச்சினா என்ன? வாய முடுறா ராஸ்கல். என்ன சொன்ன? வாய முடுறா ராஸ்கல். ஐயோ, கொஞ்சம் பேசாம இருங்க அண்ணா. நீ போ. இது ஏன் சேர்த்துட்டுமா? தோலை. தேங்க்ஸ் தங்கச்சி. இந்த வெறும்பைய வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். பெருதாப்பைய என்னன்னு என்னதான் இருந்தாலும் எதிர்த்து பேசலாமா? கோமா பராரு. கிடைக்கிற தங்கச்சி பல்ல காட்டிட்டு சாயந்தரமே திரும்பி வருவார். பிறந்தாலு வெறும் பேச்சோட சரி, ஒரு வெறுங்கல்ல நார் வரைக்கும் பாக்குறாரு.
ஆமாண்ணே, என்ன நகை கேட்டாலும் இது இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் சொல்றாரு. எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணாமான்னு கேட்டா மந்தவழியே உண்ணுது தானே அப்படின்னு பூசுத்துறாரு. தப்பிச்சுக்கிறாரு. எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். மச்சான்னு ஒரு மரியாதையா வரல ஒரு பேர்ல. கட்சிக்காக செலவு பண்ண திரும்பி பிடிக்க வேண்டாமா? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா உங்க கௌரவத்தை நீங்க காப்பாத்தீங்க. என் கௌரவத்துக்கு என்ன குறைச்சல்? அந்த சின்ன வீட்டை முதல்ல ஒழிச்சு கட்டுங்கன்னு சொன்னேன். அதான் அந்த ரோஜாவை. என்ன? சரி, அந்த எருக்கம்பூ ஒழிச்சுக்கிட்டதுக்கு நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். உன் பெர்மிஷனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அத செய்யுங்க முதல்ல. அதான் அந்த மந்தவெளி வீட்டை மந்தவெளி வீட்டை அவ பேர்ல எழுதி வச்சு கழட்டி விட்டுறலான்னு இருக்கேன். நிச்சயமா கழட்டி விட்டுருவீங்களா? நிச்சயமா முடிவு பண்ணிட்டேன். என்ன ஒரு 12 லட்சம் போகும், ஆனா மத்ததெல்லாம் காப்பாத்திக்கலாம்ல. அதுவும் சரிதான். மரமண்டேன் பத்திரம்லாம் எழுதி வச்சுட்டேன். ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதான் பாக்கி. இந்த பாருமா, வேணா நல்லா செக் பண்ணிக்க. இந்த கர்மத்தை நான் ஒண்ணு கண்ணால பார்க்க வேண்டாம். எப்படியோ ஒழிச்சு கட்டினீங்கன்னா சரி. என்னடா துரை? விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? நம்ம அப்பாரு மந்தவெளி விட்டு அந்த சக்கலத்தை எழுதி வைக்க போறாராம். அட பாவி மனுஷா, எனக்கு எழுதி வைக்க கூடாது? நான் ஒரு சொந்த பொண்ணு தானே. நீ பொண்ணு தானே, அவ ஆசை நாயகி. நாளுக்கு நாள் இவர் பண்ற அட்டுழியத்துக்கு அளவே எல்லாம் போச்சு. இருக்கட்டும், அவருக்கு ஒரு ஷாக் வச்சிருக்கான் பாரு. எப்படி? அக்கா, தியேட்டருக்கு மேல கார்ப்பரேஷன் சாங்ஷன் இல்லாம 3 மாடி கட்டியிருக்காருல வாடகைக்கு விடுறதுக்கு. ஆமா, அவங்க கட்சி ஆட்சியில் இருக்குங்கிற தைரியத்துல கட்டினாரு. ஆட்சியில் இப்ப அந்த கட்சி இல்லல, அந்த 3 மாடி நாளைக்கு இடிக்க போறாங்க. நெசமாவா? டூப்பு தான். இது ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு டெலிபோன்ல ஒரு ஷாக் கொடுக்குறேன். 10 நாள் எழுந்திருக்க மாட்டாரு பாரு. ஏதாவது ஏடா கூட ஆயிட போதுரா? யாரு? நம்ம அப்பா இருக்கா? ஐயோ, அவர் யமனுக்கே லஞ்சம் கொடுத்து திருப்பி அமைச்சிருவாரு. நிஜமாவே தேட்டர் இடிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான். பின்ன என்னவா? இந்த ஆளு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே புரிஞ்சுக்க முடியல. மந்தவெளி வீட்டை எழுதி வைக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா ஒண்ணு செயல காணோம். சம்சாரம் மல்லிகாவுக்கு பயப்படுறாரு போல இருக்கு. இல்ல ஒண்ணுனா நாளைக்கு உனக்கு என்ன தங்கச்சி செக்யூரிட்டி? கழுத்துல தாலியும் கட்ட மாட்டேங்கிறாரு, வீட்டையும் எழுதி வைக்க மாட்டேங்கிறாரு. நாளை கடத்திட்டே இருக்காரு. இல்ல, அவர் எலெக்ஷன் நிக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமா இருக்காரு. அதனால நான் ஒரு ஐடியா பண்றேன். சின்ன வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் எலெக்ஷன்ல சீட்டு கிடையாது அப்படின்னு மேலிடத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னு ரகசியமா ஒரு பொய் நியூஸ் விடுறேன். ஐயோ, அதுல இருந்து அவர் இங்க வரத நிறுத்திட்டார்னா? அதான் இல்ல தங்கச்சி, உன் வாய் அடைக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமா வருவாரு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண. இல்லனா அவர் வண்டவாளத்தை ஓப்பனா பொதுக்கூடத்துல எடுத்து விடுவேன்னு பயமுறுத்துவல்ல. செட்டில்மெண்ட்னா வீடு மட்டும் இல்ல, கையில கேஷும் வேணும். ஒரு 10 லட்சமாவது. கேக்குறது கேக்குற, ஒரு 15 கேளு. அப்பதான் 10ல வந்து நிக்கும். மணவாளா, அது மட்டும் இல்லடா, உங்க அப்பா கருப்பு பணத்தை லட்சமா எங்கெங்கயோ மறைச்சு வச்சிருக்காரு. என்கிட்ட ஒரு விபரமும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அந்த எருக்கம்பூ வீட்டுல மறைச்சு வச்சிருப்பாரோ? உண்மையை கக்க வைக்கலாமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நாளைக்கு நம்ம வீட்லயும் நம்ம சம்பந்தப்பட்ட இடங்கள்லயும் கருப்பு பணத்தை பிடிக்க இன்கம் டாக்ஸ் காரங்க ரெய்டு வராங்கன்னு எனக்கே தகவல் கிடைச்ச மாதிரி போடுறேன் ஒரு குண்டை. அப்ப அந்த சிரிக்கி வீட்லயும் ரைடு வருவாங்கன்னு பயந்து வரல. அதான் அப்பா நிலத்தடு மாதிரி உங்ககிட்டே எல்லா உண்மையும் கக்கிடுவாரு. அப்படியே அதை பிடிச்சுக்கணும். அப்படியே அந்த அம்மா வீட்டுல ஏதாவது ஒளிச்சு வச்சிருந்தாலும் அதையும் தெளிட்டு வந்துடலாம். எப்படி? நல்ல ஐடியா தான்டா. இது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா நம்ம மாட்டிக்குவோமே. நாம மாட்டிக்குவோம் தான். இதெல்லாம் காதும் வச்ச மாதிரி பண்ணணும். உன் மூஞ்சே அசடு வலியும், நீயே என்ன காட்டி கொடுத்துருவ. ஏமா, நீ ஒண்ணு பண்ண. தாத்தா வீடு வேளச்சேரியில இருக்குல்ல, அங்க ராத்திரியே போயிரு. போன்ல அவசரமா அப்பா கூப்பிடுவாரு. அப்பா வந்தா போதும். சரிடா. ஹலோ, சாரிப்பா அப்பா, நான் துரை பேசுறேன். ஃப்ரெண்டு வீட்ல இருந்து பேசுறேன். அப்பா, முக்கியமான இன்ஃபர்மேஷன்ப்பா. அந்த தியேட்டர் மேல சாங்ஷன் இல்லாம 3 மாடி கட்டிருந்தோம்ல, அத நாளைக்கு இடிக்க போறாங்களா? போலீஸ் பந்தோபஸ்தோட இடிக்க போறாங்களா? இல்ல, இது கார்ப்பரேஷன் கமிஷனர் வீட்ல இருந்து ரகசிய இன்ஃபர்மேஷன். ஆமா. ஹலோ, ஹலோ மச்சான், நான் தான் ராஜமாணிக்கம் பேசுறேன். ஆமா, நீங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாதாமே? சின்ன வீடு வச்சிருக்கிற ஆளுங்களுக்கு எலெக்ஷன்ல சீட்டு கிடையாதா? உங்க கட்சி தலைமை முடிவுது. இன்னைக்குதான் முடிவு எடுத்தாங்களாம். என்ன மச்சான் அது? கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்போம்னு நினைச்சோம், ஆனா உங்களுக்கே சீட் இல்லையாமே? ஆமா, தலைவரோட பிஏ இப்பதான் சீக்கிரட்டா தகவல் சொல்லி அமிச்சாரு. அட என்ன மச்சான், கவலையே விடுங்க, கட்சி மாறிப்போம் இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ,
எப்பா எப்பா நான் தான் மணவாளன் பேசுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல வேலை செய்யறான். அவன் தான் ஒரு தகவலை என்கிட்ட ரகசியமா சொன்னான். நாளைக்கு நம்ம வீடு, தியேட்டரு, நம்ம சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களையும் கருப்பு பணத்துக்காக ஒரே நேரத்துல இன்கம் டேக்ஸ்காரங்க ரெய்டு வர போறாங்களாம். நம்ம சித்தி ரோஜா அவங்க வீட்லயும் ரெய்டு பண்ண போறாங்களாம். 100 பேர் வராங்களாம்ப்பா. சரி சரி, நான் மரமண்டதான். எப்பா நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன்ப்பா. நேரம் வந்தா நேரம் ஆயிரும், அதனால டெலிபோன்லயே பேசுறேன். நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட கைவசம் ஏதாவது கருப்பு பணம் தான் இருக்குமே, அதை உடனடியா அம்மா கையில கொடுத்து காஞ்சிபுரத்துல தூரத்தூர் இருக்காங்க பாருங்க, அவங்க வீட்டுக்கு ராத்திரியோட ராத்திரியா பார்சல் பண்ணுங்க. என்ன சரிங்களா? எப்பா எப்பா அப்பாவுக்கு பிளட் பிரஷர் வேற, ஒரு வாரம் படுத்து படுக்க ஆயிருவாரு. யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணிருக்கோம் நினைச்சு பாக்குறதுக்கு அப்ப நேரம் கிடைக்கும்ல நம்ம அப்பா இருக்கு. எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டு தங்கச்சி. கொஞ்ச நேரம் பேச்சே வரல. பாரு, ராத்திரியே ரகசியமா காரை போட்டு வந்துடுவாரு பேரம் பேச. இது நல்ல அதிர்ச்சி வைத்தியம் தான் அண்ணே. அவர் வர நேரத்துல நீங்க இருக்க வேண்டாம், போயிடு. நீ நியூஸ் சொல்லும்போது அவர் எப்படி இருந்தாரு? டெலிபோன்ல தானே பேசினேன், டெலிவிஷன்லயா பேசினேன். அவர் எப்படி இருந்தாருன்னு பாக்குறதுக்கு. போன்ல ஏதாவது சொன்னாரா? சொல்லு சொல்லு அப்படின்னு உருமுனாரு. எனக்கு கொஞ்சம் வார்த்தை தடுமாறனே மரமண்டேன்னு திட்டுறாரு. அந்த எருக்கம்பூ வீட்டுல ஏதாவது கருப்பு பணம் வச்சிருக்காராமா, சொன்னாரா? என்கிட்ட சொல்லுவாரா? நம்ம தாத்தா வீட்டுல காலடியே வைக்க மாட்டாரு. இப்ப பாரு, கார் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா வரப்போறாரு. கையில கனமா பெட்டியோட வந்தாலும் வருவாரு. நீ எதுக்கும் காஞ்சிபுரம் போறதுக்கு ரெடியாரு. என்னமா நம்புற மாதிரி விட்டான் தெரியுமா? 3 மாடி போற எரிச்சல்ல மரமண்டை என்ன திட்டினாரு, வாங்கிக்கினேன். 3 மாடி நான் சும்மாவா? 30 லட்சம், அதுவும் மவுண்ட் ரோட்ல. திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி. ஆமா, தலைவர்கிட்ட ஓடுவாரு. அவர் நான் என்ன பண்றது, ஒழுங்கா அப்பவே கார்பரேஷன் சாங்ஷன் வாங்கி கட்டுறதுக்கு என்ன அப்படி இப்படின்னு டோஸ் விடுவாரு, கை கழுவி விட்டுருவாரு. நல்லா வேணும். சரி நான் வரேன். ரியாக்ஷன் என்ன சொல்றேன். என்னடா அப்பா கிட்ட இருந்து ஒரு தகவலையும் காணோம்? நீ வேணா அப்பாட்ட நைஸா பேசி பாக்குறியா? நான் அப்பாவோட பெட்ரூம் நம்பர் போட்டு தரேன். என்னம்மா மணி அடிக்குது, இன்னும் எடுக்கல? ஒருவேளை அப்பா வெளியே போயிருப்பாரோ? காரை எடுத்துக்கிட்டு அந்த எருக்கம்பூ வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. கருப்பணத்தை எடுத்தார. என் ஐடியா என்னைக்குமா ஃபெயிலா இருக்குது. நீ வேணா பாரு, ஒரு 10 லட்சமாவது தேரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம் இரு. தங்கச்சி ஒரு போன் பண்ணி மச்சான் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? ஒருவேளை போன அந்த மல்லிகை எடுத்துட்டா பட்டுன்னு போனை கீழே வச்சிடலாம், அவ்வளவுதான். இது பார், அடிக்குது பார். என்னன்னு இது? போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்ப நேரம் இங்கதான் வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். தங்கச்சி நீ பிரமாதமா நடிக்கணும், பிச்சு உதறணும். நீ பண்ற டிராமால நம்ம நிறைய பணத்தை கறந்துடணும். என்னடா மணவாளா, கிணத்துல கல்லு போட்ட மாதிரி இருக்கு. போனையே காணோம். நம்ம பிளான் புஸ்வான் ஆயிடுச்சா? கிணத்துல இல்லம்மா, அவர் தலையில தான் கல் விழுந்திருக்கு. நீ வேணா பாரு, நிச்சயம் போன் வரும். வருது, வந்தாச்சு. ஹலோ, நான் மல்லிகா தான் பேசுறேன். சொல்லு சொல்லுமா. அம்மா, என்னம்மா என்னாச்சு? என்னல ஆள் அவுட்டா? ஏம்மா 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 என்னமாச்சு? என்னமாச்சு சொல்லுமா. என்னப்பா இது, பூட்டானா? ஐயோ, மையாலுமே பூட்டானா? என்ன மாதிரி கோக்குமா குடும்பம் மத்தியால ஒருத்தனுக்கு ஒருத்தன் நடிச்சக்கல உருவிக்கிட்டு சும்மாவா பாடி வச்சான், நல்லதொரு குடும்பம் பல்கொலை கழகன்ட்டு. ஏலே, அது பல்கொலை கழகம் இல்லைலே, பல்கலை கழகம். நல்ல குடும்பம் தான் பல்கலைக்கழகம். இந்த மாதிரி கோக்குமாக்கு குடும்பம் பல்கொலை கழகம் தான். அக்கா 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 என்னடா சொல்லு. சாரிக்கா, அப்பா போயிட்டாரு. ஹார்ட் அட்டாக்.
டெலிபோன் பண்ணதால இருக்குமா? என்ன மாட்டி விட்டுறாதுக்கா. அப்பாவுக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர், ஷாக் தாங்காம தான் பட்டுன்னு போயிட்டார் போல இருக்கு. அக்கா கொலை பண்ணிட்டியட எப்படி? பத்தியா பத்தியா கட்சி மாறுற பத்தியா? நான் தான் அப்பவே சொன்னேனே, நீதான் ராஸ்கல். அப்பா எமனுக்கே லஞ்சம் கொடுத்து திருப்பி அனுப்பிச்சிருவாரு, நீதான் சொன்ன. சரி இப்ப என்ன பண்றது? நீ தானே திட்டம் போட்ட, நீயே சொல்லு என்ன பண்ணலான்னு. ஆமா நீதான் திட்டம் போட்ட நான் எழுத்தி சொல்லாத அக்கா. நீ நானும் சேர்ந்தான் போட்டோம் ஏதோ அசட்டுத்தனமா. இப்ப என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் நடந்தது, நாம பேசினது, நான் போன்ல சொன்னது எல்லாத்தையுமே மறந்துரு. ஏதோ புதுசா செய்தி தெரிஞ்ச மாதிரி வீட்டுக்காரோட வந்து சேரு. அவர் பெங்களூர் போயிட்டாருடா. அப்ப நீ மட்டும் தனியா வந்து சேரு. நானும் கூட வந்துடுறேனே. ஐயோ அக்கா, அப்பதான் நம்ம மாட்டிக்குவோம். அபிஷியலா உனக்கு செய்தி வரும், அப்ப வா. இப்ப நான் போறேன். அங்க இருந்து எப்ப தகவல் வந்தாலும் அப்பதான் புதுசா சாவு நியூஸ் வந்த மாதிரி நடிக்கணும், புரிஞ்சுதா? தங்கச்சி ரோஜா, ஹேய், இது பத்தாதானே? நடிப்பு வேறயா? நான் பயந்தே போயிட்டேன். பின் என்னவா, அங்க மயக்க வந்து இங்க பெட்ல வந்து விழுந்தனே, அதுலயே தெரியலையா? சரி சரி, இதோட நிறுத்திக்கோ, ஓவர் ஆக்ட் பண்ணி வைக்காத. பத்தமடா 3 தீவெட்டி பசங்களும் ஃபோன் பண்ணானுங்க. இதுல யாரு நியூஸை கேட்டு இந்த ஆள் வாய பழந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ அதை பத்தி என்னல, மொத்தத்துல ஆளு கட்டே நீட்டிட்டாரு. குடும்பத்துல யாருமே சரியில்லை பாத்தியா? தலைமையோ சரியில்லைன்னா அந்த வரைக்கும் எதுவுமே சரியா இருக்காதுன்னு பாலச்சந்தர் சொல்றாங்க.